பேய், சூனியம் இது எல்லாமே வந்து ஒரு பயத்தை ஏற்படுத்துகிற ஒரு விஷயமாவே பார்க்கப்படுது. நாங்கள் பயப்படுறோம்னா உலகத்தில் அப்புறம் வேறு யாராலையும் இங்கே நல்லவங்கெல்லாம் யாரும் நிம்மதியாக வாழவே முடியாது. நாங்கள் பயப்படாமல் தைரியமாக இருந்து எதை செய்தாலும் தான் மற்றவங்க பிழைக்க முடியும். இந்த ஜின் மாந்திரிகம் பண்றவங்க மேல இருக்கிற ஒரு பார்வை வந்து ஒரு தவறான ஒரு புரிதலோட இருக்கு. யாராவது சமூக சேவை ஆர்வமாக யாராவது செய்கிறாங்களா? அது என்ன மாந்திரிக்காரனாவே அவன் இலக்காரமாக சொல்கிறது, எவன் சொல்கிறது? அப்படி நான் எவனை பற்றி பேசுகிறதே காதில் வாங்க மாட்டேன். இது மேல இருக்கிற நம்பிக்கை வந்து குறைஞ்சிட்டு வருதா அப்படின்ற ஒரு கேள்வி. எதுவுமே கிடையாது. குறைஞ்சா விட்டுட்டு போ. உன்னை யார் வர சொல்கிறது? நாங்கள் யாரையுமே வாங்க நாங்கள் ஒன்றும் கூப்பிடலையே. ஒரு மாந்திரிகனுக்கு தான் தெரியும் என்ன கஷ்டம், என்ன நஷ்டம், என்ன வேலை உழைப்புன்னு எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். முறைப்படி நான் டேக்ஸ் கட்டுறேன். அதே மாதிரி இந்த தொழில் தான் செய்கிறேன்னுட்டு நான் ஜிஎஸ்டியும் கட்டி செய்கிறேன். இந்த துறையில தான் இருக்கிறேன்ட்டு ஐடியும் ஃபைல் பண்ணுறேன். எதுவுமே நான் வெளிப்படத்தன்மையாக தான் எதுவுமே நான் செய்கிறேன். ஒரு மனுஷன் ஆடுறது எதுக்காக? சாப்பாடு, தூக்கம். அது ரெண்டுமே எனக்கு கிடையாது. என்கிட்ட இருக்கிற சொத்துக்கு எனக்கு எல்லாமே செய்துக்கலாம். சொகுசாக நான் வாழலாம், ஏசிலே படுக்கலாம். நான் ஏன் போய் காட்டில் போய் படுக்கிறேன்? இந்த ஜின்னை வந்து நல்லதுக்கு பயன்படுத்துவாங்களா, கெட்டதுக்கு பயன்படுத்துவாங்களா, நிறைய கேள்விகள் இருக்கு. ஒரு வேலை வருதுன்னா ராத்திரி 1 மணிக்கு காத்தோ மழையோ நான் கிளம்பி போய் நான் இன்னைக்கு இல்லை நான் சாகிற வரைக்கும் செத்துட்டா கூட என் தொழிலில் நான் கரெக்டாக இருப்பேன். நான் இதை விரும்பி எடுத்துக்கிட்டேன். கணவன் மனைவி பிரச்சனை இருக்குது, ஆண் பெண் பிரச்சனை இருக்குது, தொழிலில் பிரச்சனை இருக்குது. ஒருத்தனை நம்பி பார்ட்னராகவே பிஸ்னஸ் செய்கிறான், அவன் ஏமாத்திடுறான். உலகத்தில் எல்லாமே துரோகம் நடக்குது, எல்லா இடத்துலையும் தான் கெட்டது நடக்குது. இதுக்கு தான் வருவாங்கன்றது இல்லை மாந்திரிக்காரங்கிட்ட. புனித ஸ்தலமாக தான் இது மாந்திரிகத்துறை இருக்குதா தவிர யாரையும் கெடுக்கிறதுக்காக நாங்கள் தொழில் செய்யலை. பலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியிலே இருந்து இருக்குது ஜின். நமக்கு தெரியலன்றதுக்காக அதை வந்து அடுத்தவங்களுக்கும் தெரியக்கூடாதுன்றது பெரிய முட்டாள்தான். எதை தின்னா பித்தம் தெளியுன்னு கரெக்டாக தேடுறாங்க. எங்கே தின்னு ஏதோ ஒரு வகையில் குணப்படுத்திக்கின்னு தான் போகிறாங்களா தவிர அதை பிரச்சனையை பெருசாக்குறது கிடையாது மக்கள். ஏன்னா அது வலிக்கிறவங்களுக்கு தான் அந்த வலி தெரியும். ஜின் வந்து மாந்திரிகம் மூலமா தான் செயல்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மையா? நான் பல விதமாக ஜின்களை வச்சிருக்கிறேன். எந்த பிரச்சனைக்கு வேணுமோ டைரெக்டாக அந்த ஜின்னே கொடுப்பேன். கட்டாயம் அதிலிருந்து அவங்க மீட்டு வரலாம், எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி. சார், எல்லாத்துக்கும் ஜின் அப்படின்னு சொன்னீங்க, அதை எங்கள்கிட்ட காட்ட முடியுமா சார்? கண்டிப்பாக மாஷோ, நான் எல்லா வீடியோவில் காட்டியிருக்கிறேன், வரவங்களுக்கு எல்லாம் கொடுத்துருக்கிறேன். C7 வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பிரபல மாந்திரிகர் ஜின் பார்த்திபன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். ஜின்னை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலே நிறைய உங்களுடைய வீடியோஸ் தான் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ஜின்னு, பேய், சூனியம் இது எல்லாமே வந்து ஒரு பயத்தை ஏற்படுத்துகிற ஒரு விஷயமாவே பார்க்கப்படுது. இது மேலே உங்களுக்கு எப்படி சார் ஆர்வம் வந்தது? இது மேலே எப்படி ஆர்வம் வந்ததுன்னாக்கா எப்படி சொல்கிறதும்மா, ஒரு வெட்டியானா கூட இருக்கட்டும், அவனுக்கு அது தொழில். பணத்தை எரிக்கிறது கூட அது அவனுக்கு ஒரு தொழில் தான். சரிங்களா? இப்போ ஃப்ளைட் ஓட்டுறாங்க, ஆகாயத்தில் போகுதுன்னா அவங்களுக்கு அது மேலே ஆர்வம், பயம் வராது, ஆர்வம் தான் வரணும். நம்ம எங்கே வெடிச்சிருமோ, நம்ம எங்கே கீழே செத்துருமோ நினைக்கக்கூடாது. எந்த தொழில் செய்கிறவங்களோ யாராக இருக்கட்டும் அந்த தொழிலை நேசித்து செய்யணும். அது பயந்து செய்கிறதுக்கு பேர் தொழிலே கிடையாது. மிலிட்ரியில் கூட எடுத்துக்கோங்க, பயந்த வேலைக்கு செய்கிறாங்க. பயமென்று இருந்தால் அதை நம்ம நாட்டை காப்பாற்ற முடியுமா? அதே மாதிரி தான் நாங்கள் பயப்படுறோம்னா உலகத்தில் அப்புறம் வேறு யாராலையும் இங்கே நல்லவங்கெல்லாம் யாரும் நிம்மதியாக வாழவே முடியாது. ரொம்ப கஷ்டம்தான். நாங்கள் பயப்படாமல் தைரியமாக இருந்து எதை செய்தாலும் தான் மற்றவங்க பிழைக்க முடியும். சார், நீங்கள் சொன்னீங்க ஆர்வம்ன்றது தொழில் நேசிக்கிறவங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆரம்பத்தில் நீங்கள் இந்த முடிவை எடுக்கும்போது உங்கள் வீட்டை சேர்ந்தவங்களா இருக்கட்டும், இதை எதுக்கு பண்ணுற, இந்த வந்து நம்மளுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படின்னு யாராவது உங்களை சொல்லியிருக்காங்களா? ஆமாம், எந்த வீடாகட்டும் யாராக இருக்கட்டும், ஒன்றுத்துக்குமே ஒரு ஒன்றுமே இல்லாத ஒரு குடும்பமாக கூட இருக்கட்டும், ஒரு மாந்திரிக தொழிலுக்கு போகிறதுக்கு யாருக்குமே விருப்பப்பட மாட்டாங்க. பெத்த பிள்ளையை யாரும் விட மாட்டாங்க. புரியுதுங்களா? இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆதியிலே வந்து கொஞ்சம் பிக் ஷாட்டு, கொஞ்சம் பெரிய குடும்பத்தில் பிறந்தவன் தான். நல்லா வசதியான வாய்ப்பு இருக்கவன் தான். அப்பேற்பட்ட அப்படி இருக்கும்போது நான் போய் இந்த மாந்திரிக துறையை தேர்ந்தெடுத்தால் யார் தான் திட்ட மாட்டாங்க, பேச மாட்டாங்க. சரிங்களா? எல்லா வீட்லேயும் எந்த ஆகத்துக்கும் உண்டு தான். ஆனால் எந்த வீட்டில் எந்த பிள்ளைங்க யார் எதை பேச்சு இன்றைக்கி யார் காலகட்டத்துக்கு நடக்குதா, அவங்களுக்கு என்ன தேவையோ அதில் தான் போகிறாங்க. அதே மாதிரி தான் எனக்கு மாந்திரிகத்தை ஜின் மேலே எனக்கு அதிகமான ஆர்வம் இருக்கவே நான் ஜின்னு மேலேயே போயிட்டேன். அதனால் அப்போ வேறு ஒன்றும் பண்ண முடியலை. ஸோ இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இந்த ஜின் மாந்திரிகம் பண்ணுறவங்க மேலே இருக்கிற ஒரு பார்வை வந்து ஒரு தவறான ஒரு புரிதலோடு இருக்குது. இவங்க பணத்துக்காக பண்ணுறாங்க, காசுக்காக பண்ணுறாங்க, இதில் உண்மை இருக்கா அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குது. அதை நீங்கள் எப்படி சார் போக்குவீங்க? என்னம்மா இப்போ யார் தான்மா பணத்துக்காக பண்ணல? இப்போ நீங்கள் ஆங்கராக இருக்கிறீங்க, நீங்கள் எதுக்காக பண்ணுறீங்க?
என்னுடைய அது தொழில். தொழில். மருத்துவர் உயிரை காப்பாற்றுறாங்க மருத்துவர். அவங்க என்ன எதுக்காக பண்ணுறாங்க? அது அவங்களுடைய தொழிலா அதை பார்க்குறாங்க. தொழில் அவங்களுடைய பிழப்பு. ம். ஒரு வக்கீல் அவங்களும் ஒரு உயிரை காப்பாற்றுறவங்க தான். அவங்க எதுக்காக பார்க்குறாங்க? யாராவது சமூக சேவை ஆர்வமாக யாராவது செய்கிறாங்களா? உலகத்தில் எல்லாருமே அடுத்தவங்கள குறை சொல்கிறாங்களே, யாராவது நான் இந்த நாட்டுக்கு இவ்வளோ செய்திருக்கிறேன், இவ்வளோ பேருக்கு என் குடும்பத்தை பார்க்க நான் செய்யலை, என் வீட்டு சொத்தெல்லாம் விற்று வந்தாமல் செய்கிறான். அது என்ன மாந்திரிக்காரன்னாவே அவன் இலக்காரமாக சொல்கிறது? எவன் சொல்கிறது அப்படி? அம்மா, எந்த துறையுமே எந்த தொழிலுமே பேசுகிறவனுக்கு ஒன்றும் கிடையாது. நான் எவனை பற்றி பேசுகிறதே காதில் வாங்க மாட்டேன். என் கிளைண்ட்டை வரவங்கள காப்பாற்றுறது எனக்கு நேரம் சரியாக இருக்கும். இப்போது ஒரு டாட் இது என்னடா இது கோவப்படுறாரு அப்படின்னு நினைக்கலாம். உங்கள் அம்மாவை பேசுனா நீங்கள் கோவப்படுவீங்களா? அடுத்தவங்க கோவப்படுவாங்களா? உங்கள் அப்பாவை பேசுனா நீங்கள் கோவப்படுவீங்களா? உங்கள் பக்கத்தில் இருக்கிற கோவப்படுவாங்களா? எனக்கு இதே மாதிரி தான் என் தொழிலும். என் தொழிலை பற்றி பேசுனா யாருக்கு கோபம் வரும்? சரிங்களா? அதே மாதிரி உங்ககிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்குறேன். எங்கள் துறையில் மட்டும்தான் தவறு நடக்குதா? எல்லா துறைகளிலுமே தவறு நடக்குது சார். ஆனா இன்றைய காலகட்டத்துல இது மேல இருக்கிற நம்பிக்கை குறைஞ்சிட்டு வருதா அப்படின்ற ஒரு கேள்வி. எதுவுமே கிடையாது. குறைஞ்சா விட்டுட்டு போ. உன்னை யார் வர சொல்றது? நாங்க யாரையுமே வாங்கன்னு நாங்க ஒன்றும் கூப்பிடலையே. எம்மா, சூதாடுறதுல போய் விடுறீங்க, சரியா? கண்ட கண்ட இதில் நம்பி சீட்டு போடுறீங்க, ஏமாறுறீங்க. ஏன் அதெல்லாம் பிரபலமாக வெளியே எடுத்துகிட்டு வர்றதில்ல? இன்னைக்கு அரசியல்லே பொட்டி பொட்டியாக கை மாறுது. ஏன் அதை வெளியே சொல்ல மாட்டீங்க? ஏன்னா அவன்லாம் சொன்னால் அவங்கள ஊடு தேடி உதைப்பான் இல்லையா? மற்றவங்க யாரை சொன்னால் நம்ம வாட்டுக்கு வாயில் வர்றது பேசலாமோன்ட்டு அதை தேவையில்லாத பேசுகிறவங்க பேச்செல்லாம் ஒரு வேலையே கிடையாது. ஒரு மாந்திரிகனுக்கு தான் தெரியும் என்ன கஷ்டம், என்ன நஷ்டம், என்ன வேலை உழைப்புன்னு எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். சரிங்களா? இன்றைக்கி எடுத்து என் மீடியாவில் போடுங்க, எவ்வளோ மீடியாக்கள் வருது, எவ்வளோ பேர் பார்க்குறாங்க. இன்றைக்கி பட்டி தொட்டியெல்லாம் பரவி இருக்கிற, ஃபாரின் வரைக்கும் போயிருக்குது. என்ன காரணம்? சரிங்களா? ஏதோ இருக்கிற வரைக்கும் போகிறோம், நான் செட்டில் ஆகிட்டேன் நிறுத்திக்க கூடாதா? எனக்கு இதுக்கு மேலே இந்த தொழில் எனக்கு தேவையா? தொழில் பணத்துக்காக செய்யலை. பணத்துக்காக செய்கிறதா இருந்தால் பல வழிகள் இருக்குது. நான் நினச்சா நாளைக்கே இப்பயும் பல பிஸ்னஸ் நடக்குது எனக்கு. நான் அது மேலே ஆர்வத்தை காட்டிட்டு போயிடுவேனே. நான் பணத்துக்காக செய்யலம்மா. நிறைய பேரை நான் வாழ வச்சு அவங்க ஆசீர்வாதம் இருக்கிறது அழுவாங்க பாரு. என் ஆஃபீஸில் பாருங்கள், அவங்க எடுத்து வர ஸ்வீட்டு, துணி, மணி, அவங்க கொடுக்குற அன்பளிப்பாக பொருள், அந்த பணத்தில் கிடையாது எனக்கு. அவங்க கொடுக்குற பொருள்களில் தான். இப்போது என் வீட்டில் தான் ஷூட் நடக்குது, சரியா? என் வீட்டு கீழே ஆங்கர் நீங்கள் வந்திருக்கிறீங்க, எத்தனை கார் நிற்கும்? கீழே 2-3 காரு, அந்த சைடில் எத்தனை கார் நிற்குது? என் வீட்டை சுற்றி நான் எந்தெந்த காரில் போகிறேன்னு நினைக்கிறேனோ அத்தனை காரும் வச்சுருக்கிறேன், சரிங்களா? இதில் நான் வெளியே சொல்ல வருமான வரித்துறைக்கு எதுக்கும் நான் பயமும் கிடையாது. என்ன காரணம் கேட்டுங்க, முறைப்படி நான் டேக்ஸ் கட்டுறேன். அதே மாதிரி இந்த தொழில் தான் செய்கிறேன்னுட்டு நான் ஜிஎஸ்டியும் கட்டி செய்கிறேன். இந்த துறையில் தான் இருக்கிறேன்ட்டு ஐடியும் ஃபைல் பண்ணுறேன். எதுவுமே நான் வெளிப்படத்தன்மையாக தான் எதுவுமே நான் செய்கிறேன். எதுவுமே ஒளிவு மறைவாக எதுவுமே கிடையாது, சரிங்களா? அதே மாதிரி தேவைக்கேற்ற மாதிரி எல்லாரையுமே எல்லாம் பேசிடக்கூடாது. ஒரு வாத்தியார் தவறு செய்கிறான்னு எல்லா வாத்தியாரும் நம்ம பள்ளிக்கூடத்துக்கே பொம்பளை பிள்ளைகளை அனுப்பாம நிறுத்திடலாமா? நாடு விளங்கிடுமா? யாரோ ஒருத்தவன் தவறு செய்கிறாமா, அதுக்காக எல்லாரையுமே தப்பாக நினச்சி ஒரு வாத்தியாரை தப்பாக நினச்சி நிறுத்திட முடியுமா? சரியா? ஒரு மருத்துவர் தவறு செய்கிறாருன்னு எல்லா மருத்துவரையும் நம்ம தப்பாக எடுத்துக்க முடியுமா? இல்லைன்னா நம்ம உயிரோடு இருக்க முடியுமா? ஒரு மருத்துவர்கிட்டே போகக்கூடாதுன்னா எல்லா துறையிலும் தான் உண்டு. ஏன் எல்லா துறைன்றதை விட எல்லா குடும்பத்திலையும் நல்லவன் கட்டவன் எல்லாருமே தான் வீட்டுக்கு கூட உண்டு, வாசப்படின்ற மாதிரி. அதனால் ஒருத்தவங்க செய்கிற தவறை எல்லாரையுமே சுட்டி காட்டுறது அது பெரிய தவறு. ஓகே சார், நீங்க கடந்து வந்த கஷ்டங்களையும் சேர்த்து சொல்லியிருக்கீங்க. இன்னொரு பக்கம் இந்த ஜின்னு நல்லதுக்கு பயன்படுத்துவாங்களா, கெட்டதுக்கு பயன்படுத்துவாங்களா, நிறைய கேள்விகள் இருக்கு. எதுக்கு அந்த ஜின்னை பத்தின புரிதல் இல்லாததுனால இந்த கேள்வி முன்வருதா? இந்த இப்ப வரைக்கும் ஏன் மக்களுக்கு இந்த ஜின் பத்தின ஒரு புரிதல் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்க சார்? ஏம்மா புரிதல் இல்லை? இப்போ நீங்க தான் சொல்லலாம். இப்போ என்ன சொல்றதுன்னா, ஒரு மருத்துவமனைக்கு நமக்கு நோய் வந்தால் தான் நம்ம அங்கே போவோம், புரியுதுங்களா? ஒரு சம்மந்தம் இல்லாத ஒரு துறையை பற்றி நமக்கு தெரியாது. அதில் போனால் அந்த துறையில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னு அங்கே போனால் தான் அதுக்கு தெரியும். என் துறை என்னன்றது எனக்கு தான் தெரியும். எவ்வளோ பேர் உலகம் முழுக்க ஜின்னுக்காக வராங்க, புரியுதுங்களா? எப்படி சொல்கிறது, சாப்பிட கூட நேரம் கிடையாது எனக்கு, அந்த அளவுக்கு எனக்கு வேலைகள். அப்படி இல்லைன்னா ஒரு ஆளுக்கு 10 காரு, இவ்வளோ பெரிய பங்களா, வீடு வாசல்லாம் வச்சுருக்க முடியுமா? வருமானம் இல்லாமல் செய்ய முடியுமா? எல்லாமே நம்ம கஷ்டப்படுறதில்ல. வருமானம்ன்றது வேறு, கஷ்டப்படுறதுன்றது வேறு, சரிங்களா? முன்னாடியே தான் ஆஃபீஸு, பின்னாடி என் வீடு, சரிங்களா? எல்லாத்துக்கும் மேலே உழைப்பு, முதல்ல வச்சிருக்கிற தொழில் மேலே பற்று, அதை நேசித்து செய்யணும். வேலையாக செய்ய மாட்டேன். ஒரு வேலை வருதுன்னா ராத்திரி 1 மணிக்கு காத்தோ மழையோ நான் கிளம்பி போய் ஐயோ என்னடா கடுப்பாக சலிப்பாலாம் செஞ்சதே கிடையாது. நான் இன்றைக்கி இல்லை, நான் சாகிற வரைக்கும் செத்துட்டா கூட என் தொழிலில் நான் கரெக்டாக இருப்பேன். ஏன் காரணம் கேளுங்க, நான் இதை விரும்பி எடுத்துக்கிட்டது,
சரிங்களா? யாரோ இதுக்காகவோ அதுக்காகவோ தேவைக்காகவோ இந்த பணத்துக்காகவோ அதுக்காகவோ நான் எடுத்துக்கிட்டவன் கிடையாது. அப்படி தேவைன்னாக்கா இன்றைக்கி ராத்திரி 1 மணிக்கெல்லாம் எனக்கு ஃபோன் வரும். ஒரு மனுஷன் ஆயுது எதுக்காக? சாப்பாடு, தூக்கம். அது 2மே எனக்கு கிடையாது. என்கிட்ட இருக்கிற சொத்துக்கு எனக்கு எல்லாமே செய்துக்கலாம், சொகுசாக நான் வாழலாம், ஏசிலே படுக்கலாம். நான் ஏன் போய் காட்டில் போய் படுக்கிறேன்? சரியா? இன்னும் சம்பாதிக்கணும்னா இருக்கிறதே என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. இனிமேல் சம்பாரித்து என்ன பண்ண போகிறேன்? வேலையை நேசிக்கணும், அதுதான் என் உயிர். இன்னி வரைக்கும் நான் நேசிக்கிறது என் தொழிலை மட்டும்தான். ஆசைப்பட்டு ரொம்ப நாள் கழித்து ஒரு இடத்துக்கு போகிறதுக்காக அவங்களே விசா டிக்கெட்லாம் கொடுத்தாங்க. போகிற தருணத்தில், போகிற நெருக்கத்தில் ஒரு வேலை ஒன்று வந்தது. அதை விட்டுட்டு போனாக்கா அவங்க குடும்பமே அழிஞ்சிரும். அப்போ என்னுடைய சுகம் முக்கியமா, அந்த குடும்பத்தோட உயிர் முக்கியமா? சரிங்களா? அத்தனையுமே திறந்துட்டு இங்கே நிற்கிறவன் நான். எனக்கு தான் தெரியும் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு. என்கிட்ட வர கிளைண்ட்டுங்களுக்கு தான் அதை சொல்லணும். சரிங்களா? யாரோ ஒருத்தவங்க 3வது ஆள் 4வது ஆள் வேலை வெற்றி இல்லாமல் உட்காந்து இது போடுறவனுக்குலாம் நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அவனுக்கு வேலை இல்லை, நமக்கு வேலை இருக்குது. நெகட்டிவிட்டி அப்படியே தள்ளிட்டு நம்மளுடைய எவனை பற்றியும் நான் சிந்திக்க மாட்டேம்மா. நான் நேரடியாக தான் பேசுவேன். எவனையும் நான் சிந்திக்க மாட்டேன். அதே மாதிரி யாருக்கும் பிரச்சனையாக நாங்கள் என்ன போர்டு வச்சுக்கிட்டா சுற்றுறோம் வாங்கன்ட்டு. நான் இப்போ என் பேச்சிலே கூட என்கிட்ட வாங்க காப்பாற்றுறேன் குணப்படுத்துகிறேன் வாங்கன்னு நான் சொல்கிறேன் கிடையாது. இந்த வேலை செய்கிறேன், முடிஞ்சாவா இல்லைன்னா போ, எனக்கு அதை பற்றி அவசியமே கிடையாது. உங்களை வாங்கன்னு நான் கூப்பிடல, எனக்கு தேவையும் கிடையாது. உனக்கு விருப்பமாக இருந்தால் வந்து செய், காப்பாற்றுறேன், அவ்வளோதான். விருப்பமே இல்லை நான் விடு. வரவங்களை போய் வராதவங்களை வாங்க நான் கூப்பிட்றோம். அது எதுக்காக இந்த வார்த்தையை சொல்கிறேன்னு தெரியுமா? என்னோடய கிளைண்ட்டுங்களுக்கு வந்து மனசு நோகக்கூடாதுன்ற வார்த்தைக்காக இந்த வார்த்தையை சொல்கிறேன். வாங்கன்னு நான் கூப்பிடக்கூடாதுன்ற வார்த்தை எதுக்கு நான் பயன்படுத்தினேன்னா, மற்றவன்லாம் ஃபோனில் கமெண்ட் கொடுக்குறான் இல்லைங்களா, இந்த மாதிரி மாந்திரிகக்காரன் இப்படி அது எதுன்னு தேவையில்லாத பேசுகிறான் இல்லையா, அவனுங்க முகத்தில் கறி பூசுகிற மாதிரி தான் இந்த வார்த்தையை நான் சொன்னது. யாரையும் வாங்கன்னு நான் கூப்பிட்றது கிடையாது, யார்கிட்ட நின்று செய்யுங்கன்னு நான் கேட்குறது கிடையாது. நம்ம வேலையை நம்ம பார்க்குறோம். வர கூட்டத்தை என்னால் பார்க்க முடியலை. வர்ற ஆட்களை நானே தள்ளி போடுறேன். அது என்னோடய கிளைண்ட்டுங்களுக்கு தெரியும். பார்க்க 1 மாதம் கூட ஆகும், என்னை பார்க்க 2 மாதம் ஆகும். சரிங்களா? அவ்வளோ வேலைகள் எனக்கு. சரியா? பெரும்பாலும் என்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கு உங்களை தேடி வராங்க சார்? இப்போது ஒரு மருத்துவர்கிட்ட போய் என்னென்ன பிரச்சனைக்கு போவாங்க மக்கள்னு கேட்டால் என்னன்னு சொல்லுவாங்க? அவங்க உடம்புல காலில் இருந்து தலை வரைக்கும் இருக்கிற நோய்க்கு தான் போவாங்க. புரியுதுங்களா? இதில் கண்ணு வலிக்கு, காது வலிக்கு, மூக்கு வலிக்குன்னு, இடுப்பு வலிக்கு அப்படின்னு தனித்தனியாக பிரிச்செல்லாம் கிடையாது. ஏன் மனிதனுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது அதே மாதிரி தான் இந்த துறையிலையும் மனிதனுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது. கணவன் மனைவி பிரச்சனை இருக்குது, ஆண் பெண் பிரச்சனை இருக்குது, தொழிலில் பிரச்சனை இருக்குது, வருமானம் இல்லை, பிள்ளைங்க பேச்சை கேட்கறது இல்லை, பழகினவை நம்பி துரோகம் பண்ணிட்டு விட்டுட்டு போயிடுறாங்க. ஒருத்தனை நம்பி பார்ட்னராகவே பிஸ்னஸ் செய்கிறான், அவன் ஏமாத்திடுறான். இந்த காலத்தில் பெத்த பிள்ளைங்க அப்பா அம்மாக்கே துரோகம் பண்ணுறாங்க. பயல்களுக்கு அப்பா அம்மாவும் துரோகம் பண்ணுற தாய் தகப்பனும் உண்டு. ஏன்னா ஒரு பிள்ளை மேலே சொத்து எழுதி ஒரு பிள்ளைக்கு கூட, அவன் கெட்டவனாக கூட இருக்கட்டும், அவனுக்கு கொடுக்கணுமா இல்லையா? உலகத்தில் எல்லாமே துரோகம் நடக்குது, எல்லா இடத்துலையும் தான் கெட்டது நடக்குது. இதுக்கு தான் வருவாங்கன்றது இல்லை மாந்திரிக்காரங்கிட்ட. ஒரு பிரச்சனை ஒரு ஆபத்துனாவே கண்டிப்பாக நாடி வர்றது. சரியா? ஒரு இடத்துக்கு நாடி வர்றதே இது வந்து அவங்களுக்கு வந்து புனித ஸ்தலமாக தான் இது மாந்திரிகத்துறை இருக்குதா தவிர யாரையும் கெடுக்கிறதுக்காக நாங்கள் தொழில் செய்யலை. ஆனால் நிறைய பேர் வந்து செய்வினை வைக்கிறாங்க. இதுக்கு வந்து ஒரு பதிலாக தீர்வாக வந்து ஜீன் இருக்குமா சார்? அம்மா, ஜீன் இருக்கவோ தான் இந்த இதெல்லாம் தீர்க்க முடியும். ஏன்னா ஜீன்ன்றது ஒன்று வந்து இப்போ நானாக உருவாக்கி நானாக சொல்லிக்கிட்டு வரல. நான் சொல்கிறது புரியுதுங்களா? பலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியிலே இருந்து இருக்குது ஜீன். சரிங்களா? இப்போ நீங்கள் என்ன கடவுளை வணங்குறீங்க? இப்போ எல்லா கடவுளையும் வணங்குறது தான். அந்த கடவுள் ஏதோ ஒரு கடவுளை எடுத்துக்குவோம். அந்த கடவுளை நீங்களா உற்பத்தி பண்ணி நான் நாட்டுக்கு காமிக்கிறீங்க? யார் மூலியமா வருது? அம்மா, உங்க தாத்தா பாட்டி, உங்க முன்னோர்கள் காலத்திலேருந்து வருது. அதே மாதிரி தான் ஜீனு வருது. சரிங்களா? இப்போ நமக்கு தெரியலன்றதுக்காக அதை வந்து அடுத்தவங்களுக்கும் தெரியக்கூடாதுன்றது பெரிய முட்டாள்தனம். எல்லாருக்குமே எல்லாமே தெரியும். இந்த காலத்தில் வந்து எல்லாருமே வர்றவங்களுக்கு எல்லாமே விவரத்தோடு தான் இங்கே வராங்க. இங்கே போனால் தான் தப்பிக்க முடியும்னு விவரத்தோடு தான் வரானா தவிர இங்கே போனப்பா நமக்கு எது நடக்குமோன்றதெல்லாம் வர்றது கிடையாது. மக்கள் எல்லாரையும் விட விவரமாக இருக்கிறது மக்கள் தான். அப்படி நினைக்கிறவன் தான் முட்டாளாக இருப்பான். சார், நீங்கள் நிறைய பிரச்சனைகள் குறிப்பிட்டு சொன்னீங்க. முக்கியமாக இருக்கிறது இந்த கடன் பிரச்சனை. எல்லாரும் வாழ்றதே நிம்மதியாக வாழணும் அப்படின்றது தான். அந்த கடன்றதுனாலே சில பேருக்கு நிம்மதியை தொலைச்சிட்டு நிறைய தவறான முடிவுகள்லாம் இருக்குது. இந்த கடன் பிரச்சனை ஜின் மூலயமா தீர்வு காண முடியுமா? கடன் பிரச்சனையை விட மோசமான பிரச்சனை எல்லாம் இருக்குது. சரிங்களா? அது வந்து வெளியே இருக்குது பார்க்குறவங்களுக்கு தெரியாது, என் துறையில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். சரியா? கடன் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லைம்மா. ஒரு மனைவிக்கு ஒரு ஹார்ட் ப்ராப்ளம், சரியா?
ஒரு அப்பாவுக்கு ஒரு கிட்னி ப்ராப்ளம், ஒரு குழந்தைக்கு உடம்புல ப்ராப்ளம், இந்த மாதிரி வியாதிகளை வச்சுக்கிட்டு ஒரு சில குடும்பங்கள் வந்து அதை காப்பாற்ற முடியாமல் கண்ணு முதலியே உயிர் போகுது இல்லையா? கொஞ்ச நாள் தான் வாழ்வாங்க, இதுக்கப்புறம் அவங்க நடமாட்டமே இருக்காது, கேன்சரோ ஏதோ ஒரு நோய் வருது, போகிற மரண தருணாய்க்கு போகிறாங்க. அப்போ ஒரு பெற்றவங்களுக்கோ இல்லை பிள்ளைங்களுக்கோ அந்த குடும்பத்து மேலே எவ்வளோ பாசம் இருக்கும். அவன் ஒவ்வொரு நொடியும் என்ன நினைக்கிறான், இவங்க என்னைக்கு செத்துருவாங்க, நாளைக்கு செத்துருவாங்க, நம்ம கிட்ட பணம் இருந்தால் காப்பாற்றலாமே, பணம் இருந்தால் காப்பாற்றலாமேன்னு சொல்லி தானே நினைக்கிறான். அப்போது கடனை விட இது பெருசா? இதுதானம்மா பெருசு. ஒரு பிள்ளைங்களை அதை விட இன்னொரு வேதனை இருக்குதும்மா. ஒரு பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்காக ஆசைப்படுவாங்க, படிக்க வைக்க முடியலன்னா 10 பேர் மாதிரி நம்ம பிள்ளைங்களை படிக்க வைக்க முடியல, எவ்வளோ கூனி குறுகி ஒரு மனைவி கேட்குது ஒரு புருஷனை, உனக்கு எதுக்கே குழந்தைங்க, ஏன் பெற்றுக்கிட்ட, உனக்கு பிள்ளைங்களை படிக்க வைக்க முடியலையான்னு எவ்வளோலாம் இன்றைக்கி அசிங்கப்பட்டு. இந்த துறையில் எல்லாத்தையும் பார்க்கலாம், எல்லா விஷயங்களும் நாங்கள் பார்க்குறோம். வாழ்க்கையில் வந்து மனிதனுக்கு வந்து இதுதான் பிரச்சனைன்றது கிடையாதும்மா. அதை வந்து எங்ககிட்ட உட்காந்து சோஃபாவில் உட்காந்து எதிர்க்க பேசும்போது அவங்க பேச பேச அவங்க கண்ணியாக தான் பார்ப்பேன். சரிங்களா? 1008 வேதனையில் வராங்க மக்கள். அதை வரவங்களுக்கு தான் அந்த வேதனையும் வலியும் புரியும். ஏம்மா, இந்த காலத்தில் உலகமே கையில் இருக்குது. நான் சொல்கிறது ஃபோனை, இந்த ஃபோனில் இப்படி எடுத்தோம்னா எல்லாத்தையுமே பார்த்துடலாம். யார் கெட்டவன் யார் நல்லவன்றது அந்த ஃபோனே காட்டி கொடுத்துரும். இன்றைக்கி மக்கள் ரொம்ப 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 விவரமாக இருக்கிறாங்க. எதை தின்னா பித்தந்தெளின்னு கரெக்டாக தேடுறாங்க, எங்கே தின்னு ஏதோ ஒரு வகையில் குணப்படுத்திக்கின்னு தான் போகிறாங்களா தவிர அதை பிரச்சனையை பெருசாக்குறது கிடையாது மக்கள். ஏன்னா அது வலிக்கிறவங்களுக்கு தான் அந்த வலி தெரியும். சும்மா போகிறவன் வரவன் பார்த்துட்டு ஊதாரித்தரமாக ஊரை சுற்றிக்கிட்டு குடிச்சிட்டு கமெண்ட் போடுறவன், கஞ்சா அடிச்சுட்டு கமெண்ட் போடுறவன், புரியுதுங்களா? அப்பா அம்மாவுக்கு தொல்லை கொடுத்துட்டு வேலைக்கு அனுப்பிட்டு வீட்டில் படுத்துக்கிட்டு சாப்பிட்றவன்லாம் கமெண்ட் கொடுக்குறதெல்லாம் இங்கே அவனால ஒரு மனுஷனாகவே எடுத்துக்கிறது கிடையாது. பொதுவாகவே சொல்கிறேன், கமெண்ட் தவறாக கொடுக்குறான் பாருங்க, அவன் தவறாக கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு முறை நம்ம கிட்ட வந்து இங்கே வந்து என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஒரு 10 நிமிஷம் கிட்ட பேசினா போகிறோம். நான் எல்லாத்தையுமே காட்டுவேன். சரிங்களா? சார், எதனால எந்த தீர்வை வந்து எப்படி சார் நீங்க கொடுக்குறீங்க? ஜின் வந்து மாந்திரிகம் மூலமா தான் செயல்படும் அப்படின்னு சொல்லுவாங்க, அது உண்மையா சார்? இன்னும் வேற எந்த மூலியமாமா ஜின் வந்து செயல்படும்? அதாவது நீங்க பொருள் கொடுத்து இல்ல பொருள் ரீதியா செஞ்சு அதை சரி பண்ணணும் அந்த மாதிரி ஏதாவது? ஆமாம்மா, உங்களுக்கு அந்த ஜின்னே கொடுப்போம்மா. யார் வேணும் என்ன பிரச்சனைன்னு கேட்டு அதுக்குண்டான ஜின்களை கொடுப்பேன். நான் பல விதமாக ஜின்களை வச்சிருக்கிறேன். எது பிரச்சனைக்கு வேணுமோ டைரெக்டாக அந்த ஜின்னே கொடுப்பேன். அதை அவங்க நான் சொல்கிற மாதிரி அந்த பரிகாரத்தை எடுத்துன்னு போய் செய்தால் போகிற எளிமையான முறையில் தான் இருக்கும். கட்டாயம் அதிலிருந்து அவங்க மீட்டு வரலாம். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, சினிமா துறையாகட்டும், அரசியல் துறையாகட்டும், குடும்ப ஒற்றுமைக்கு ஆகட்டும், கடன் தொல்லைக்கு ஆகட்டும், தொழிலுக்காகட்டும், இதர பொருட்கள் எல்லாத்துக்குமே வாகனம், வண்டி, வாழ்ச்சல் எதுவும் ஆக்சிடென்ட் ஆகுதா, அடிக்கடி ஆக்சிடென்ட் ஆகுதா, ஒரு வீடு கட்டும் போதே தடை ஆகுதா, ஒரு கல்யாணத்துக்கு தடை ஆகுதா, புரியுதுங்களா? ஏதோ ஒரு முன்னேற்றத்துக்கு நம்ம போகும்போது அதுக்கு ஒரு தடை ஆகுதா, அனைத்துக்குமே ஜின் தான் காப்பாற்றும் உடனடியாக. சார், எல்லாத்துக்கும் ஜீன் அப்படின்னு சொன்னீங்க, அதை எங்கள்கிட்ட காட்ட முடியுமா சார்? கண்டிப்பாக ஷோர், நான் எல்லா வீடியோவில் காட்டியிருக்கிறேன், வரவங்களுக்கு எல்லாம் கொடுத்துருக்கிறேன். இது எதனால உருவாக்கப்பட்டது? இது வந்து நம்ம இறந்த ஆத்மா சொல்லுவாங்க. அதை வேறு சிலருக்கு சொன்னால் பயப்படுவாங்க மீடியாக்களில். சரியா? இதை வந்து மயானத்தில் எடுத்து நாங்கள் உருவ செய்ய போடுறதுமா இந்த ஜின்களை. சரியா? மயானத்தில் இருக்கிற சாம்பல்களை வச்சு செய்யறது இது. சரிங்களா? சார், இப்போ இந்த இடத்துல ஜின்னை வர வைக்க முடியும் அப்படின்னா முடியுமா சார்? கண்டிப்பாம்மா, எல்லா இடத்துலையுமே வர வைக்க முடியும். அதுக்கான தேவைகள் வரணும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? எந்த மாதிரியான தேவைகள்னு? இப்போ உங்களுக்கே ஒரு உயிருக்கு ஆபத்து வரணும், அந்த நேரத்துக்கு நீங்கள் வர வைக்க சொன்னால் கண்டிப்பாக வர வச்சு காப்பாற்றுவேன். அந்த உயிருக்கு ஆபத்து உங்களுக்கு வரணும். வராமல் நம்ம தினைக்கும் போது கூப்பிட்றது கிடையாது. ஒரு வேலை செய்கிறோம்னா, இப்போ நீங்கள் கடவுளை வணங்குறீங்க, நினைக்கிற இடத்துல கூப்பிடுவீங்களா? நினைக்கும் போது பேச முடியுமா? ஆனால் நானாவது பேசுவேன், நான் நேராகவே காட்டுவேன். சரியா? தேவைப்பட்டால். சரிங்களா? சார், தவறான ஒரு முறையில் ஜின்னை பயன்படுத்தினாங்கன்னா அதோட விளைவுகள் எப்படி இருக்கும் சார்? கண்டிப்பாக எதுவுமே ஜின்னை மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு வேற கடவுள் வழிபாடு எடுத்துக்கோங்க, தவறாக பண்ணி பாருங்க. சரியா? இப்போ ஒரு வண்டி இருக்குது, தவறாக ஓட்டி பாருங்க. ஒரு சமையல் இருக்குது, சமையலை தவறாக செய்து பாருங்க, எப்படி காட்டும்? ஒரு பரீட்சை தவறாக எதுனா என்ன ஆவீங்க? ஃபெயில் தான் ஆக முடியும்.
அது என்ன ஜின்னில் மட்டும் தவறாக செய்துட்டா என்ன ஆகிடும்னா இன்னும் கேள்வி. அது தவறு செய்தால் கண்டிப்பாக ஃபெயிலியர் தான் ஆகணும். அது எல்லா துறைக்கும் தான் பொருந்தும், ஜின் துறைக்கு மட்டும் இல்லை. எதனாலனா இப்போ ஜின் அப்படின்றப்ப நிறைய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. சில பேருக்கு வந்து அந்த ஹாரர் திரைப்படம் பார்க்கறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி விஷயத்த அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினைக்கும்போது அதோடைய பின் விளைவுகள் என்னவா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் சார் அந்த கேள்வி கேட்டேன். நீ என்ன சொன்னாலும் ஜனங்க கேட்க மாட்டாங்கம்மா. அதில் ஆர்வம் உள்ளவன் அது போய் என்னன்னு அலசி பார்க்காம விட மாட்டான். ஏன்னா இப்போதைக்கு வந்து எல்லாருமே வந்து நம்ம சொன்னாலும் கேட்குற நிலையில் யாரும் இல்லை. இதை பார்க்கணும், ஒன்று அடையணும்னா ஏன்னா அவ்வளோ தைரியமாக வெறியோடு தான் வராங்க. இப்போ இது இளைஞர்கள் இது என்ன உள்ளுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்க மீடியாக்குள்ளே காட்டுக்குள்ளெல்லாம் போய் ரிசர்ச் ஒரு யூடியூப்பில் பார்த்தேன். நான் கண்டிப்பாக இந்த ஜின்களை பற்றி அதை பற்றி பார்த்து அவங்களுக்கு நான் என்ன சொல்கிறது சந்தோஷப்படுறேன். போகிறாங்க, உயிரை பணியை வச்சு தான் போய் எடுக்கிறாங்க. சரிங்களா? எல்லா நாட்டிலையும் இருக்குது ஜின்னு, உலகம் பூரா இருக்குது ஜின்னு, உலகம் பூரா தெரியும் ஜின்னு, உலகம் பூரா சர்ச்சு அதை போய் பார்க்கறதுக்கு உண்டான வேலைகள் எல்லாமே செய்கிறாங்க. அதில் வந்து சந்தோஷப்படணுமா தவிர அது ஏன் நீ ஒன்று ஆராயிற ஒன்று ஏன் நீ இது பண்ணுறன்னு நம்ம கேட்கக்கூடாது. எல்லாத்துக்கும் நல்லா இருக்க தான் நம்ம பார்க்கணும். சார் இப்போ வெளிநாடுகளில் இருக்கிறவங்க வந்து உங்களை தொடர்பு பண்ணி இந்த மாதிரி எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, இதுக்கான தீர்வு வேணும் அப்படின்னு சொல்கிறப்ப அதை இங்கேருந்தே குணப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கா சார்? இப்போது நீங்கள் என் பக்கத்து வீடாக கூட இருங்க, மாந்திரிகம் செய்கிறது நானா அவங்களா? நீங்கள் தான். நான் தாம்மா செய்யணும். இப்போது ஒருத்தவனுக்கு ஒரு பெத்த பிள்ளையோ ஒரு பேச்சை கேட்கணும், வீட்டுக்கே அடங்க மாட்டேன்றான், அவன் பக்கத்துலேயே உட்காந்து செய்ய முடியும்? சார் அவங்களுடைய பொருள் எதுவும் தேவைப்படாது. அதுதாம்மா தேவைப்படும். அந்த பொருள் தேவைப்பட்டால் போகிற ஒரு கட்டின மனைவி அம்மா வீட்டுக்கு போயிடுறா, அப்போ நம்ம போய் கூப்பிட முடியாது, அடிக்க வருவாங்க, சண்டைக்கு வருவாங்க. அப்போ எதை வச்சு நம்ம செய்ய முடியும்? அவங்க திங்ஸு பேரை வச்சே செய்யலாம். புரியுதுங்களா? அதனால் வந்து நம்ம வந்து பக்கத்தில் ஒருத்தவங்களை வச்சுக்கின்னு அக்கத்தில் வச்சுக்கின்னு செய்கிற பேர் வேலை கிடையாது. நம்ம தான் செய்ய போகிறோம். எங்கேருந்து வந்தாலும் அவங்க வந்து கொடுக்குற பொருள் தான் வாங்கிட்டு போகணும். என்னம்மா இதே மாதிரி வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு முன்ன நான் ஒரு வீடியோவில் ஒருத்தர் கற்றுக் கொடுக்கறதுக்காக கூப்பிட்டு போனேன். இந்த மாதிரி கற்றுக்கிற ஆர்வத்தில் தான் வந்தார். கற்றுக்கும் போதே ஒரு சில தவறு செய்திருக்கிறது இவர் மறைச்சிட்டார். நான் இப்படி செய்யணும் செய்துட்டு நான் பாட்டுக்கு உள்ள குகைக்குள்ளே இறங்கிட்டேன். உள்ளே போனோம்னா ஒரு ஆழம் இருக்குது, அது இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு 35-40 அடி இருக்கும் அந்த குகை. இவர் மேலே உட்காந்துக்கிட்டு அதை வந்து என்ன சொல்கிறது மெத்தனை போக்குள்ளே செய்துட்டார். நான் மேலே ஏறி வந்து பார்க்கும்போது கீழே சாஞ்சி கிடக்கிறாரு. சரிங்களா? மரணம் அடையலை, அந்த மரண தருவாய்க்கு போயிட்டாரு தவறு செய்துட்டு. உடனே தண்ணி எடுத்து குடப்பாடி விட்டு டக்குன்னு அவர் என்ன பண்ண தோல் மேலே தூக்கிட்டு வந்தேன். இதெல்லாம் காரு வைக்கலாம் எல்லாம் ஆயிடுச்சுனாலும் நான் போகிற குகைக்கு பக்கத்தில் எடுத்து நிறுத்த முடியாது. லிஃப்ட்டு வசதியோ கிஃப்ட்டு எதுவுமே கிடையாது. கூப்பிட்ற குரலுக்கு கூட யாரும் வரமாட்டாங்க. நான் இருக்கிறதே காட்டில். நான் ஒருத்தவனையே தூக்கின்னு 1/2 கிலோமீட்டர் வந்து அப்புறம் காரில் போட்டுக்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டல் கொண்டுட்டு போயிட்டு காப்பாற்றணும். அதுக்கு தேவை ஹாஸ்பிட்டல் வைத்தியம் கூட இல்லை. அந்த மாதிரி இடத்துல பயப்படுறவங்களுக்கு இந்த ஜின் மூலியமாக தான் குணப்படுத்தணும். இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் தேவைன்றதுக்காக ஹாஸ்பிட்டலில் கொண்டுட்டு போய் எல்லாம் சரி பண்ணிட்டு அங்கே விட்டேன். அந்த மாதிரி உங்களுக்கு ஆரம்ப காலத்தில் ஏதாவது இந்த மாதிரி நடந்திருக்கா சார்? எல்லாருக்கும் நடக்குதுன்னு சொல்ல முடியாதுமா. ஒரு பரீட்சையில் ஒரு பசங்க ஒரு 100 ஸ்கூல் பேர் படிக்கிற ஒரு கிளாஸில் எல்லாம் நீயும் ஃபெயில் ஆகிருக்கிறியான்னு கேட்க வேண்டாம். அந்த ஃபெயிலியர் ஆக விடாமல் வந்துட்டேன். இதுக்கு மேலே ஃபெயிலியர் ஆக விடாமல் பார்த்துக்கணும். அதுதான் வேலையா தவிர நீ அவன் ஆயிட்டானே இந்த மாதிரி நீங்களும் ஆயிருக்கிறீங்களான்னு கேட்டால் அந்த மாதிரி ஆனது கிடையாது. ஓகே சார். இப்போ நீங்கள் வந்து முறையாக கற்றுக்கிட்டீங்க, உங்கள் குருக்கிட்டேருந்து கற்றுக்கிட்டீங்க, பல இடங்களில் சொல்லியிருக்கீங்க. இப்போ அது மாதிரி நீங்கள் வேறு யாருக்கா சொல்லி கொடுத்துட்டு வரீங்களா சார்? கண்டிப்பாம்மா. ஆர்வம் உள்ளவங்களுக்கு, நல்லா அதில் கற்றுக்கணுன்ற வெறி உள்ளவங்களுக்கு முழுக்க வெறி வேணும், ஆர்வம் வேணும். கண்டிப்பாக அவங்களுக்கு எல்லாருக்கும் நான் சொல்லி தந்துட்டு இருக்கிறேன். இனிமேல் வந்தாலும் சொல்லி தருவேன். ஓகே சார். அதே மாதிரி ஜின்னை பயன்படுத்தி பணக்கார ஆக முடியும் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அதுக்கான சாத்தியம் இருக்கா சார்? ஆமா, சாத்தியம் என்றதெல்லாம் எதுவுமே கிடையாதுமா. நம்ம வாயால் வந்து பணக்காரன்னா பணக்காரன் கிடையாது, ஏழைன்னா ஏழை கிடையாது. உள்பூர்வமாக புரியுதுங்களா? ஆக்கப்பூர்வமாக நம்ம மனசார நமக்கு தெரியும் ஜின்னை வணங்கணும், நம்ம நல்லா இருக்கிறோம்னுட்டு அவங்கள தான் சொல்லணுமா தவிர நம்மளால் ஆனாங்க ஜின்னால் ஆனாங்க நாங்கள் சொல்லக்கூடாது. அதுக்கான வழிபடுற முறை என்ன? வழிபடுற முறையை தான் நாங்கள் சொல்லி கொடுப்போம். அங்கே வரும்போது இதை இப்படி செய்யணும் அப்படி செய்யணுன்ற முறைகள், அதுக்கு தான் நான் குருவாக இருக்கிறேன். அதை எடுத்து எல்லாத்தையும் மீடியாவில் காமிச்சேன்னா அப்புறம் நான் குரு கிடையாது, நீங்களே குருவாயிடலாம். சார், ஜின் பற்றியும் மாந்திரிகம் பற்றியும் நிறைய தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி சார்.